அன்பு நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை. கடந்த 2 வாரங்களாக மார்க்கு நற்செய்தியின் அடிப்படையில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு தன் பணி வாழ்வின் காலங்களிலே வாழ்ந்த ஊராகிய கப்பர்நாகும் என்ற ஊரில் உள்ள தொழுகை கூடத்தில் பேய் பிடித்திருந்த ஒருவருக்கு நலமளிக்கின்ற அந்த காட்சியை நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் என்ன என்று கேட்டால், மார்க்கு நற்செய்தியாளர் அது பேய் பிடித்த ஒருவருக்கு நலமளித்த அந்த நிகழ்வுதான் என்று சொல்லுவார். மார்க்கு நற்செய்தியிலும் மத்தேயு லூக்கா நற்செய்திகளிலும் நோய்களை குணமாக்குவதும் பேய்களை ஓட்டுவதும் ஏன் பிரதானமான பணியாக இயேசுவின் வாழ்விலே நாம் காண்கின்றோம் என்பதை ஆய்வதற்கு முன்னால், இயேசுவின் பணி வாழ்வின் ஒரு நாள் அனுபவம் எப்படி இருந்ததாக மார்க்கு சொல்லுகிறார் என்பதை நாம் சற்று பார்ப்போம். காலையில் எழுந்தவுடன் இயேசு தொழுகை கூடத்துக்கு செல்கின்றார். அங்கு மக்களுக்கு போதிக்கின்றார். போதித்துக் கொண்டிருக்கும் போதே அங்கு நோய் பிடித்த ஒருவர், பேயால் பீடித்திருந்த ஒருவர் இயேசுவால் குணமாக்கப்படுகின்றார். மக்கள் இயேசுவை புகழ்ந்து பாராட்டி கொண்டிருக்கும் போதே அவர் அங்கிருந்து வெளியே வந்து விடுகின்றார். வெளியே வந்து இயேசுவின் தலைமைச் சீடனாகிய பேதுருவின் வீட்டிற்கு செல்கின்றார். அவருடைய மாமியார் காய்ச்சலாய் கிடப்பதை சொல்லுகின்றார்கள். அவருக்கு இயேசு குணமளிக்கின்றார். இயேசு குணமளித்து அந்த நிகழ்வுக்கு பின்னால் மாலை நேரத்திலே எண்ணற்ற நோய் பிடித்த மக்களை, பேய் பிடித்த மக்களை இயேசுவிடம் கொண்டு வருகின்றார்கள். எல்லோரையும் குணமாக்குகின்றார். அப்படியாக ஒரு நாள் முழுவதும் காலை முதல் மாலை வரை மக்களுக்கு கற்பிப்பதிலும், அவர்களை நோய் நின்று குணமாக்குவதிலும், அவர்களை பீடித்திருந்த தீய ஆவிகளின் ஆற்றலிலிருந்து விடுவிப்பதுமாக அந்த பொழுதினை ஆண்டவர் கழிப்பதாக இன்றைய வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். அடுத்ததாக இயேசு அவருடைய வாழ்க்கையிலே செய்கின்ற அந்த அரும் அடையாளங்கள் எல்லாமே மற்றவர்கள் செய்கின்ற அடையாளங்களைப் போல இல்லாமல், இந்த புதுமைகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த செயல்களைப் போல இல்லாமல், இவை சற்று வித்தியாசமாகவே இயேசுவின் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் காலத்தில் பலர் பேய் ஓட்டினார்கள். இன்றும் பலர் பேய் ஓட்டுகின்றார்கள். பல்வேறு சமயங்களிலே பேய் ஓட்டுவதற்கான பல சடங்குகள் இருக்கின்றன. மந்திரங்கள் ஓத வேண்டும், பல காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் இயேசு பேய் ஓட்டுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், பேய் அடங்குகின்றது. இதைத்தான் நற்செய்தியிலே நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கின்றோம். அதுபோலவே இயேசு நோய்களை குணமாக்குகின்ற பொழுதும் அவருடைய பாணியே வித்தியாசமாக இருக்கின்றது. இயேசு நோயாளியை தொடுகின்றார். அதுபோல இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு பேதுருவின் மாமியாரை தொட்டு எழுப்புகின்றார். இயேசு வாழ்ந்த காலத்தில் எந்த ஒரு போதகரும் பெண்களை தொடுவது அனுமதிக்கப்படவில்லை. அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு செயலாக அன்று இருக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு அதை பற்றி கவலையே படவில்லை. இயேசு செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும், அது எவ்வளவு ஒரு சின்ன செயலாக இருந்தால் கூட, அதிலே இந்த சமூகம் ஏற்றுக்கொண்ட பல விடயங்களை கேள்வி கேட்பதாகவே அமைகின்றன. இன்று ஆணென்றும் பெண்ணென்றும் பகுத்து பார்க்கின்ற ஒரு சமூகத்திலே ஆணும் பெண்ணும் சமம் என்பதை எண்பிக்கின்றார். சமுதாயத்தின் கட்டுகளை உடைக்கின்றார். இனி சமய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் நோயுற்ற ஒருவரை தொடுவது தன்னை தீட்டுள்ளவனாக ஆக்குகின்ற ஒரு செயல். இயேசு அந்த நோயாளியை தொட்டதால் தீட்டுள்ளவனாக மாறிவிட்டார். ஆனால் அது இயேசுவுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. புனிதம் என்பது வெளியில் அல்ல,
அது உள்ளே இருக்கின்றது என்று சொல்ல வருகின்றார். இதில் இன்னொரு விடயமும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு மனிதன் நோயுற்றிருக்கின்றான், குறைவுள்ளவனாக இருக்கின்றான், தீட்டு நிலையில் இருக்கின்றான் என்றால் அவனை தொடுகின்றவனுக்கும் அந்த தீட்டு பற்றி கொள்ளுகின்றது என்பது புரிதல். ஆனால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இயேசு அந்த தீட்டுப்பட்ட மனிதரை தொடுகின்ற பொழுது அவரிடம் இருக்கின்ற அந்த முழுமை, அவரிடம் இருக்கின்ற அந்த புனிதம் அங்கே போய் சென்று சேர்கின்றது. அந்த நிறைவிலிருந்துதான் வழிந்தோடுவது வாழ்வு. எனவே ஒரு தீட்டுள்ள மனிதன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதரை கூட நீ தொடுகின்ற பொழுது நீ முழுமையாக இருந்தால், நீ நிறைவுள்ளவனாக இருந்தால் அந்த நிறைவு அவனை போய் சேருமே தவிர அந்த குறைவு இந்த முழுமையை ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசு நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் என்ற வசனத்தோடு முடிகின்றது. மீண்டும் இந்த பேய் ஓட்டுகின்ற அந்த நிகழ்வுக்கே நாம் திரும்புகின்றோம். நற்செய்தி நூல்களிலே ஆண்டவர் இயேசு நோயாளிகளை குணப்படுத்தும் போதும், தீய ஆவி பிடித்தவர்களை நலமாக்குகின்ற பொழுதும் அந்த செயல்களை நாம் புதுமை என்ற வார்த்தையால் பொதுவாக நாம் அடையாளப்படுத்துகின்றோம். ஆனால் அவை புதுமை என்று நற்செய்தி சொல்லவில்லை. அவற்றை அடையாளங்கள் என்று சொல்கின்றனர். அடையாளங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை பெரும்பாலும் டியூனமிஸ். டியூனமிஸ் என்றால் ஆற்றல், வல்லமை, வல்ல செயல்கள் என்றுதான் சொல்லப்படுகின்றன. அல்லது செமையா அடையாளங்கள் என்றுதான் சொல்லப்படுகின்றன. இயேசுவின் வல்ல செயல்கள் எவற்றின் அடையாளங்கள் என்ற கேள்விக்கு நான் பதில் காண வேண்டும். இயேசுவின் செயல்கள் இறையாட்சியின் அடையாளங்களாக இயேசு பார்க்கின்றார். அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த கருத்துப்படி, நம்பிக்கையின் அடிப்படையில் சாத்தானின் ஆதிக்கத்தின் விளைவுகளாகத்தான் நோய்களும் பார்க்கப்பட்டன. எனவே சாத்தானின் ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கான இயேசுவின் அந்த போராட்டத்தில் அவருடைய வல்ல செயல்கள் சாத்தானின் ஆதிக்கம் இந்த உலகத்திலே முற்று பெறுகின்றது, முடிவுக்கு வருகின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதாக நாம் பொருள் கொள்ள முடியும். சாத்தானின் ஆதிக்கம் என்று சொல்கின்ற பொழுது முதலில் இந்த சாத்தான் என்பதை எப்படி புரிந்து கொள்கின்றோம்? சாத்தானை ஒரு ஆவியாக பார்க்கலாம். ஆனால் அது நம்முடைய சமூகத்திலே நம்மை ஆட்டி படைக்கின்ற அந்த தீய சக்திகளின் மொத்த உருவமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் சாத்தான் நம்மை ஆட்டி படைக்கின்றான் என்று சொல்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற தீய சக்திகள், தீய உணர்வுகள், பாருங்க, தன் சொந்தங்களையே கொலை செய்கின்ற அளவுக்கு, ஆணவ கொலை செய்கின்ற அளவுக்கு ஜாதி வெறி தலைக்கு ஏறுகின்ற பொழுது அந்த மனிதர்களை பிடித்திருப்பது சாத்தான் அல்லாமல் வேறு என்ன? நாட்டில் நடக்கின்ற அத்தனை அட்டூழியங்களுக்கும் பின்னால் அவர்களை ஆட்டுவிக்கின்ற, அவர்களை சிந்திக்க வைக்கின்ற அந்த சித்தாந்தங்கள், கருத்தாக்கங்கள் எல்லாமே இன்றைக்கு சாத்தானின் வடிவங்களாக நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு இந்த வல்ல செயல்களை செய்கின்ற பொழுதெல்லாம் இதை ஒரு புதுமையாக பார்க்க வேண்டாம் என்பதில் அவர் குறியாக இருந்தார். ஆனால் இயேசு நலமாக்குகின்ற அந்த பணியை செய்கின்றார். தீமையின் மொத்த அந்த உருவமான சாத்தானுக்கு எதிரான அந்த போராட்டத்திலே ஒவ்வொரு அடையாளமும் அவர் கொள்ளுகின்ற வெற்றியாக பார்க்கின்றார். தீமைக்கு எதிரான ஒரு போராட்டத்திலே மக்களுடைய எண்ணங்களை மாற்றுகின்ற, தீய வழியிலே திருப்புகின்ற அந்த எண்ணங்களிலிருந்தும் சிந்தனைகளிலிருந்தும் அவர்களை பிடித்திருக்கின்ற அந்த வெறி என்று சொல்லக்கூடிய பேயின் பித்துக்களிலிருந்து மனிதனை விடுவிப்பதற்காக ஆண்டவர் இயேசு வந்திருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டவே நற்செய்தியாளர்கள் இந்த சமூக தீமைகள் என்ற இந்த பேயை ஓட்டுவதற்கும், மனிதனை நலப்படுத்த வேண்டிய சமூக அமைப்புகள் எல்லாம் நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் சமூக அமைப்புகளை நலமாக்குகின்ற அந்த பணியை செய்வதற்கும், மனிதனை குணப்படுத்துவதற்குமான
அந்த செயலுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்த்தவே ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் தொகுத்து வழங்குகின்றார்கள். ஆண்டவர் இயேசு இறையாட்சியின் கருவியாக தீமைக்கு எதிரான போராட்டத்தில் இன்று நம்மையும் அழைக்கின்றார். ஆண்டவர் வல்ல செயல்கள் அவர்கள் நம்பிக்கை கொண்ட யாவரிலும் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவோடு கரம் கோர்த்து சாத்தானின் தீமையின் சமூக பாவங்களின் பெயர்களை வேறறுக்க புதியதொரு இலட்சிய கனவுகளோடு இறையாட்சியை அமைக்க களம் காண்போம். நன்றி.